அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2013 இந்த ஆட்சியில் இருந்தாலும் அவருடைய இலவச திட்டங்கள் தான் ரெண்டாவது முறையில் ஆட்சியில் அவர் கொண்டு வந்துச்சு. அதாவது எப்படின்னா, கரண்ட் ஃப்ரீ, குறிப்பிட்ட யூனிட்டுக்கு கீழே கரண்ட் ஃப்ரீ, தண்ணி பில்லு ஃப்ரீ, ஸ்கூலை தரம் உயர்த்துறன்னு எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் தந்தார். நிறையா ஹாஸ்பிட்டல்ஸை கட்டினார். இதெல்லாம் ஏன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்லாம் மத்திய அரசுகிட்டே இருக்குது. இன்றைக்கி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி மத்திய அரசு வீட்டுக்கிட்டு பைப்பு மூலம் கொண்டு வராங்க. பாரத பிரதமருடைய இன்சூரன்ஸ் ஹெல்த் ஸ்கீம் இருக்குது. 70 வயசுக்கு மேலே 5 லட்ச ரூபா வயதானவங்களுக்கு இன்சூரன்ஸு உண்டு. மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி வருவது அந்த 5 லட்சம் வரலும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. இலவச இன்சூரன்ஸ் ஸ்கீமு. ஸ்கூலை தரம் உயர்த்துறதுக்கு பிஎம் ஸ்ரீன்னு ஒரு ஸ்கீமு. அதாவது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 14,500 ஸ்கூல்கள் வந்து தரம் உயர்த்துறது பிஎம் ஸ்ரீ ஸ்கீம். அந்த ஸ்கீம் இருக்குது. இதையெல்லாம் இதுக்கு போட்டியாக இந்த ஸ்கீமெல்லாம் மத்திய அரசோட ஸ்கீமெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்கிற மாநில பண்டையெல்லாம் போட்டிக்கு மத்திய அரசுகிட்டேருந்து உள்ள நிதியை வாங்கி அழகாக பண்ணிவிட்டு, மாநில அரசோட நிதியை வந்து சிறப்பு திட்டங்களுக்கு, வெவ்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த திட்டங்களுக்கு நிதியை இறச்சி விட்டு செய்ய வேண்டிய திட்டங்களை செய்யாமல் போனதோட பலம் தான் இன்றைக்கி ஆட்சியிலேருந்து அவங்க இறங்கினதுக்கு காரணம். அதாவது பெண்களுக்கு பேருந்தில் ஃப்ரீ, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் மாரி தெரிஞ்சாலும் அந்த மாநிலத்தை வந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் மாட்டிவிட்டு போயிட்டு, இன்றைக்கி அந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா பல திட்டங்களுக்கு, பல எம்ப்ளாயிக்கு, பல துறைகளுக்கு வந்து நிதியே இல்லை, சம்பளம் கொடுக்குறதுக்கு நிதியே இல்லை. அந்தளவுக்கு மாநிலத்தை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டார். அதனோட பலனோட, நிர்வாக சீர்கேட்டோட பலனோட விளைவு தான் இன்றைக்கி வந்து அவரோட ஆட்சி வந்து போனதுக்கு காரணம். யமுனா நதியை சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கீமை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நதி மேலேயே பழியப்பட்டார். பக்கத்து மாநில அரசு வந்து யமுனாவில் வந்து இப்போ பாஜக அரசு வந்து யமுனா நதியில் வந்து விஷத்தை கலந்துக்கிட்டுன்னு சொன்னார். இப்படி சொன்ன சொல்லை நிறைவேற்றாமல் எந்த திட்டம் நிறைவேற்றுறதுக்கான ஒரு திட்டமிடல் இல்லாமல் போன அரசு தான் கெஜ்ரிவால் அரசு. அவருடைய டோட்டல் நிர்வாக சீர்கேடோட விளைவு தான் இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து அவங்க ஆட்சியை இழந்திருக்காங்க.